3 டன்னுங்க. 3 டன்னு. ஃபர்ஸ்ட் டைம் 2 டன்னு இது நம்ம இருக்கிறோம். ஐயோ பாதி வண்டி இறங்கிடுச்சு போலியே. நமக்கு இவங்க இது பண்ணி தான் இவங்க மாட்டிச்சானா நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். நமக்கு சைடு கொடுக்க போய் தான் இப்படி ஆகி போச்சு. ஒரே ஜோரா எங்கடா போய் டைட் பண்ணிட்டு நான் ரைட்டா டைட் பண்ணிடுங்க. ஆரம்பிக்கிறேன் 2 பேரும் ஒரே அவுட்டா போச்சு. ஐயோ அது மேல ஏத்தாத. தலை நசிங்கிற போதியா அது. பா வேற மாதிரி அப்படியே இங்க பாரு எத்தனை டிகிரில இருக்கிறோன்னு பாரு. 22. செமையா இருக்கா? இப்படியே இருந்தா எனக்கு வாந்தி வந்துறியா கொஞ்சம். கைஸ் ஒரு பெரிய சம்பவம், எங்க ட்ரோன் வந்துட்டு விழுந்து போச்சு. ஹேண்ட் பிரேக் எடுக்காம ஓட்டு நீ ஆஃப் ரோட் பண்ணதானே. ஆனா 4x4 ரெடி பண்ணாமே ரெடி பண்ணல இன்னும் ரெடி பண்ணல. அங்க என்ன நம்ம ஆஃப் ரோடா பண்ண போறோம்? சும்மா காவாயில விட்டு தானே பண்ண போறோம். இந்த காவாயில விடுவோமா? இப்படி விட்டு அடிச்சு விடுவாங்களா? வாட்டர் கார்டு நாமளும் ஓட்ட தானே போறோம். அதெல்லாம் நம்ம ஏரியா தூக்கமா? அதெல்லாம் எங்க கார்டு எனக்கு சாப்பிட்ட மதம் வேற ஒண்ணு. நீங்க எல்லாம் தூங்குங்க, நான் ஓட்டுறேன். நீ ஓட்டா நான் கடைசி வரைக்கும் தூங்கிட்டு தாண்டா இருக்கணும் குட்டி. அப்புறம் உங்க மாமன் சொன்னதுல தப்பே இல்லைன்னு ஸ்பீக்கரா இதே ரோட்ல தான் நானும் வேகமா இருந்தேன். ஹாய் கைஸ், உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சொல்ல போகிறேன். அண்ட் நீங்கள் வந்து ட்ரேடிங் ப்ரோக்கர்ஸ் ஏதாச்சும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்கர்ஸ் ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா ஸ்னோவெல்த் ஆல்ரெடி இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் ஸ்னோவெல்த்தில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்கள் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே போடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கானது. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்னோவெல்த் வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய் அக்கௌண்ட் இன்னும் கிரியேட் பண்ணலன்னா மறக்காமல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட ப்ராசஸ்லாம் வந்து ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். நேம் எல்லாமே போட்டு அது கேட்குற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து உள்ளே லாகின் பண்ண போகிறேன். நான் வந்து என்னோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் போட்டுட்டு அப்புறம் இன்விடேஷன் கோட் வந்து இதையே போட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிய இன்விடேஷன் கோட் போட்டுக்கோங்க. ஸோ லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $50 வந்து ட்ரையல் போனஸாக இருக்கும். ஸோ என்னோட லிங்கை கிளிக் பண்ணி போனால் மட்டும்தான் கிடைக்கும். சப்போஸ் கிடைக்கலன்னா வந்து நீங்கள் கஸ்டமர் கேருக்கு சப்போர்ட்டுக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையல் போனஸ் கிடைக்கலன்னு சொல்லுங்கள், அவங்க வந்து போட்டு விட்டுருவாங்க. இந்த ட்ரையல் போனஸ் எதுக்குன்னா இந்த அமௌண்ட்டை வந்து உங்களோட அமௌண்ட்டை கூட வச்சு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் போனஸ் வந்து உங்களால் வித்ரா பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த ட்ரையல் போனஸ் வச்சு உங்களோட அமௌண்ட்டோட இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அதில் வர ப்ராஃபிட்டை வித்ரா பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ட்ரையல் போனஸ் உங்களால் வித்ரா பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ $50 இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளும் கொஞ்சம் அமௌண்ட் போடணும். மினிமமாக $10 ஆச்சு போடணும். ஸோ நாம் வந்து அமௌண்ட் ஒரு $30 உள்ளே போடலாம். ஸோ பேமெண்ட் போட்டு பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இங்கே கோடு நம்ம வந்து அங்கே இருக்கிற கோடை வந்து நம்ம போட்டோம்னா நம்மளோட பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ வெளியே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்க $30 ஆட் ஆயிடுச்சு. நாம் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஏதாச்சும் இண்டெக்ஸில் போடலாம். ஸோ இண்டெக்ஸ் ஏதாச்சும் சர்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ப்ராடக்ட் டேர்ம் வந்து 7 days இருக்கிற இண்டெக்ஸ் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து காட்ட முடியுங்கிறதுக்காக. நீங்கள் வந்து 14 days இருக்கிற இண்டெக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் டபுளாக இருக்கும். ஸோ 7 days 14 daysனால் நீங்கள் 7 days விட 14 days வந்து டபுளாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஸோ நமக்கு வந்து பைனவ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 7 days கழிச்சு நம்ம பார்க்க போகிறோம். கைஸ் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி 7 days ஆச்சு. இப்போ 7 daysல வந்து நம்ம அமௌண்ட் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகின்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நார்மலாக நம்ம ஸ்னோவெல்த் லிங்க்குள்ளே போய்க்கோங்க. நம்மளோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக $33 வந்து இதில் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ $33 தான் வந்திருக்கா. $80 போட்டேன்னு கேட்டிங்கன்னா எஸ், நம்ம வந்து $80 வந்து நம்ம $30 தான் நம்மளோட பணம். மீதி 50 வந்து நம்ம வந்து ட்ரையல் ஃபண்ட்ஸு. ஸோ ட்ரையல் ஃபண்ட்ஸ் எப்பயுமே நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நமக்கு வந்து $30 போட்டோம். இப்போ 33 வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து $3.9 கிட்டத்தட்ட $4 வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 7 days போட்டதுனால $4 கிடச்சிருக்கு. இதே நம்ம வந்து 14 days போட்டிருந்தா இது அப்படியே $8 மாறி இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டேஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக அதை வித்ட்ராவும் பண்ணிக்கலாம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ நம்ம நேமு, பேங்க் கார்டு நம்பர், அக்கௌண்ட் நம்பர் போட்டு ஐஎஃப்எஸ்சி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே இந்த அமௌண்ட்லாம் வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் ஸ்னோவெல்த் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்னோவெல்த்தோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உடனே போய் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க.
அப்ப அடிச்சிருவாங்க புடிச்சிருவாங்க கதறுவாங்க. அந்த வண்டியை சொல்றேன், இந்த வண்டி யாரு கேக்குறா? இதுவும் வண்டி தான். இது யாரும் தெரியாதுல்ல. டிட்டு தெரியுதுடா, கேமராமேனும் அந்த லட்சணத்துல தான்டா இருக்குமா. வீடியோ எடுக்க சொன்னா வெறும் சைலன்ஸ் ஓட்டை மட்டும் எடுத்துட்டு இருக்கான். இதுல விடுவ வாயில அவன் பாரு கணக்கு பண்ணிட்டு இருக்கான். அவர் குட்டி அவர் இஷ்டத்துக்கு விடுவார் எங்கனாலும். அவ்வளவுதான், நான் முடிச்சு விட்டிக்கு போறேன். 35,000 எங்கிட்டு போறோம்? முள்வேலி இதுல இறக்குறோமா? இருக்காங்க. ஓ இதுல இறக்கி ஏத்த போறோமா? பஞ்சர் ஆயிராதுல. பஞ்சராவனா பஞ்சர் போட்டு தருவாருடா. மழை பெஞ்சது அப்ப விட்டா இன்னும் நல்லா இருக்கும். வெளியே வராது. அவங்களாம் முழிக்கிறாங்க. யாரு நாங்க ரோடு போட போறோம். ஏய் சரக்கு பாட்டிலாம் இருக்குதுப்பா. இந்த பக்கம் இறக்கிக்கோ, என் பக்கம் இறக்கிக்கோ. எவ்வளோ பாட்டில் இருக்குது? 2 குடிச்சிட்டியா? ஏய் வெறும் சாராயம் கடையா இருக்குது. ஆமா, நைட் போறதுக்கு நம்மளோட இதுலயுமே அப்படிதான் இருக்கும். பாடி தெளிவா சொல்றேன், நம்மளோட நம்ம ஊடு நினைச்சுக்க போறானுங்க. அது இல்ல, நான் சொல்றது நம்ம முள்ளு வீட்டுக்கு பின்னாடி இருக்கு. அது பேர் என்னது? கல்ஃப் மாங்குப்பை அது. அது என்னன்னே தெரியல. ஏதோ எவனா தலை வெட்டிக்கித போட்டுருக்கு. அதெல்லாம் போட்டுருந்தாலும் எடுத்துட்டாங்க. 3 அப்போ தலை வெட்டி போடுவானுங்களே இங்க. ஐயோ அது மேல ஏத்தாத, தலை நசிங்கிற போதியா அது. இப்படி போயிரு. அது ஏதோ இந்த செடியாட்டம் இருக்குது, அடியில கீறி விட்டுற போகுது. இதுக்கு மேல வண்டி கீரலுக்கு ஒண்ணுமே இல்ல. ஊட்டில போய் அத்தனை கீரல போட்டு வந்துட்டு ஹாட் ஸ்டார் மோட்டோ தான். ஹாட் ஸ்டார் தானே, ரோட் ஸ்டார் தான் பிபிஎஃப் பண்ணி தரேன் அப்படின்னாரு. இன்னும் பண்ணி தர மாட்டேங்கிறாரு. எங்க இறங்கி ஏத்த போறப்ப தெரியலையே. ஏதோ சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏற்றி ஏற்றுக்குவேன். கரெக்டாக முள்ளிலே விட்டு ஏற்று. நான் தான் ஹெச்ஆர் நம்ம பிளாக் பேந்தர் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வீடியோ போட முடியும். ஏ அது ஏதோ முட்டு சந்து மாரி இருக்குது. இரு, கீழே செங்குத்தா இருந்துச்சுன்னா அட்டி விழுந்து போயிடும். ஐயம்மா சரியான செங்குத்து. இரு போதும். இதுக்கு மேலே நீ எடுத்துக்க, நான் ட்ரோன் ஓட்டுறேன். ட்ரோன் ஓட்டுறியா? யார் ஃப்ரண்ட்ல வரீங்க? நான் ஃப்ரண்ட்ல குட்டி குட்டி இரு குட்டி, நான் எடுக்கிறேன் ரீல்ஸ். உனக்கு நீ வாத்து பிரியாணி சாப்பிட்டு மதன்னு இருக்குமே தெரியும். ட்ரோன் மட்டும் எடுத்து கொடுங்க. நீ கேட்டில உங்கெல்லாம் வாத்து பிரியாணி சாப்பிடக்கூடாது. அதனால வந்து இருக்கல பயங்கரமான போரண்டு போரே வரக்காவாதரா. நீ அவனுக்கு ஆங்கிலே மதன் இருக்கான். அவன் தான் வியாபாரம் பண்ணாச்சுடா. யாருமே வரலையா இப்ப வண்டிக்குள்ளாரா? இறக்க போறேன்னு சொல்றேன். நீயாச்சும் வாயா கம்பெனி குடியா? நான் வந்துட்டேன். ஏன் அவ்வளோ ஐட்டானா? இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கோ. எங்க இதுக்கு மேல ரோடே இல்லையா? இங்கெல்லாம் முள்ளா இருக்கு ப்ரோ. இதுல ஏத்தி விட்டுருங்க. அது இதுல ஏத்தி. வண்டி வருதா நம்ம பின்னாடி? ட்ரோனு ட்ரோன் வருது.
எங்க அதுக்கு மேல வெளியே காணா. அதுக்கு மேலே வழி இல்லை ப்ரோ. உள்ளே பட்டா ஒன்றும் ஆகாதுலாம். எப்படி இருக்கு ரோடு? சாமி செங்குத்தா இருக்கா? யோ மேப் சரியா? மேப் தெரியாது எனக்கு. சரி வா ரிவர்ஸ்ல போலாம், ஏறு. செங்குத்தாக தான் இருக்கு. செங்குத்தாக இருக்குல்ல, இதில் இறங்குமா? நானும் ஒரு டைம் பார்த்துட்டு வரேன். யோ ட்ரோனே, உன்னை நம்பிதான் இறக்கிட்டு இருக்கேன். உயிரக்கே இதை வாங்கிடாதீங்க. ஏன் ட்ரோன்கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு? எனக்கு கம்யூனிகேட் கீழே இருந்து வேணும். கம்யூனிகேட் பண்ணணும். ஏய் இறக்கலாம். மூஞ்சல கிழிச்சிட போதியா? வெளிவா. அப்படியே மெதுவா. அட்டு சாமி இங்க பாரு. வேற மாதிரி அப்படியே நின்று போட்டோ எடுத்து வண்டி போட்டோ எடுத்து இங்க பாரு எத்தனை டிகிரியில இருக்கிறோன்னு பாரு. 22. செமையா இருக்கா? இப்படியே இருந்தா எனக்கு வாந்தி வந்துறியா கொஞ்சம். எவ்வளவு நேரம் நான் இப்படியே நிக்கிறது? ட்ரோனே கிட்ட வந்துட்டு போ. ட்ரோனே கிட்ட வா. மூஞ்சிட்டு வந்துட்டு அப்படியே பின்னாடி போ. இறக்க வா. ஆமா, ஏன் லெஃப்டா உன் லெஃப்டா? எந்திரிச்சுக்கோ, ஒரு மாதிரி இருக்கு கேமரால. வா அப்படியே லெஃப்ட். ஆமா, ஏன் லெஃப்டா உன் லெஃப்டா? அப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டோமா? இரு, அங்க போயிட்டு திருப்பிக்கலாம். விளையாடும் முள்ளு காட்டுல விட்டு ஓட்டிட்டு இருக்க மாத்தியா? முள்ளு ஒன்றாவாதா? ம், அதெல்லாம் இருக்கலாமா? அதுதான் பார்க்க வந்தேன். இது அவ்வளோ நல்லா இல்லை பிரதர். ப்ரோ அங்கே ஒரு குழி இருக்கு. எங்க நல்ல முள்ளுக்காடா இருக்கு, அதுதான் பிரச்சனையா இருக்கு எனக்கு. முள்ளுக்காடு இல்லைனா கூட விட்டு ஏற்றி விடுவேன். சரி வாங்க போவோம். சூப்பர்.
அதே இடத்துலயா? ப்ரோ லொகேஷன் பாரு உள்ள எப்படி இருக்கு. நீ இங்க தான் அப்படி இருக்கு. ஐயா பாத்துட்டு வரீங்க. நினைச்சு எடுத்துட்டு போயிட போதுங்க. ஏறு ஏறு ஏறு. போ நீ போ, நான் வண்டி வரப்போ. ஏறு ஏறு. ஏறு பண்ணு. அப்படியே இதுல ஏறு. ட்ரோன் விழுந்துருச்சுன்னு சொல்றேன். அவர் ஏய் நவரு. எப்படி போனோம்? வழியே தெரியாது. நேரில் தான் வந்தோம். தொங்கிட்டு இருக்கு. என்ன சொல்ற? ஓ சாமி. லெஃப்ட் அதான். எங்க இருக்கு? ட்ரோன் மேலே விட்டு ஏத்திராத. கைஸ், ஒரு பெரிய சம்பவம். எங்க ட்ரோன் வந்துட்டு விழுந்து போச்சு. எந்த இடம் சொல்லியா? நீ அந்த கிளவிட்ட உடம்புறே தெரியும். எங்க ட்ரோன் எங்க? தெரியலையே. சென்சார் காட்டாதா எங்க இருக்குன்னு? தா கீழே உளியா தொங்கிட்டு இருக்குது. கிளவிங்க என்ன பண்ணிட்டு இருக்குது? ட்ரோனை வச்சு மேலே ஏத்திடு. ட்ரோன் இது சேஃப் ஜோன் கொண்டு வந்துடு. கைஸ், ட்ரோன் நல்ல வேலை ஒன்றும் அவ்வளோ சென்சர் ஆகாமல் பாதியிலே நின்றுட்டு இருந்துருக்குது. லேண்ட் பண்ணிட்டீங்களா? யோ, உன் ட்ரோனுக்காண்டி என் காரை நடு ரோட்டில் நிறுத்தி வச்சுட்டு வந்துருக்க பார்த்தியா நீ? கிம்பிள் தொங்கிட்டு இருந்து. கிம்பிள் கீழே காட்டுச்சு. ஆ, நான் ட்ரோன் கீழே வந்துருச்சு நினைச்சா. இந்த பொசிஷன்ல இருந்து. சரி லேண்ட் பண்ணு. அது ஒன்றும் ஆகல. சேஃபாக தான் இருக்குது ட்ரோனு. என்னதான் சொல்கிறாங்க? படம் எடுத்துட்டு இருக்கோம். எல்லாம் மண்ணக்காட்டோடு இருக்குறோம்ல. இது என்ன சார் படம்? இதுவாக்கா வில்லேஜ் மூவி தான். விவசாய மூவி மாதிரி. விவசாயம் நாங்கெல்லாம் இருப்போமா? எல்லாரும் இருப்பீங்கக்கா. அதுதான் அந்த ஹெலிகாப்டர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதான் அந்த தொப்பி போட்டிருக்காருல, அவர் தான் டேரக்டர் எடிட்டர். சென்னையிலேருந்து வந்திருக்காரு. இது கீழே மாட்டுச்சாங்க. அப்படியே சிவப்பு வீரன் சொல்லி ஒரு படம். நான் கீழே வந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வரேன். நீங்க தட்டாம்பூச்சின்னு சொல்லி அடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. விளக்கு மாத்திர அடிச்சிருக்கோம். அதுக்கு தான் பயந்து ஓடி வந்தோம். எதுவுமே ஆளடா சாமி. ஆன் பண்ற மாதிரி தட்டி எடுத்து ஒரே கம்பி இருந்துருக்கணும். சரி வாங்க போங்க. ஒன்றும் இல்லை. சுவாமி அப்படியே கீழே இருந்து சார்ஜ் தீர்ந்துச்சுன்னா அப்படியே கீழே விழுந்து சேதரும். நாட்டாமங்க வரைக்கும் போவோம். நாம எங்க இருந்து போனோம்? விழுந்திருந்துருக்கணும். ஐயோ நானும் செத்துருவேன். நானும் சேர்ந்து அதான் நாளைக்குல ஒரு வாரம் ஆகும் எடிட்டிங் முடிச்சு. நான் வந்தேன்னு சொல்ல. இவர் உங்க ஊருக்காரர் தான். லக்கவரம் தான். நான் ராணி விட்டு பையன். நீ கொண்டுட்டு வந்து எங்க கிட்ட காட்டுக்கண்ணே. வந்தது உங்களுக்கு நாங்க ஆண்டுதான் இருக்கிறோம். பாருங்க எல்லாரும் தெரியுறீங்க பாருங்க. வண்டி வருது ப்ரோ. ஏய் வண்டி சீட்டு வண்டி ஓரம் கட்டு. அஞ்சு நேரத்துல யோ இவர் பாட்டு காரு கதவெல்லாம் திறந்துட்டு ஓடி போயிட்டாரியா? போங்கக்கா. உன் நல்ல நேரம் கேமரா அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு அக்கா. அதனால நாங்க என்ன நினைச்சோம்? ஐயோ பிடிக்கிறதுக்கு தான் பிடிச்சி அனுப்பிடுறோம். லைன் கம்பில மாட்டிச்சுன்னு தான் நினைச்சேன். தொங்கிட்டு இருந்த மாதிரி காட்டுனுச்சு. சென்சார் முடிஞ்சிருச்சா? சென்சார் மட்டும் இது நீ அப்ப இது பண்ணிருந்தாலே முடிஞ்சிருந்துருக்கும்ல. அந்த நேரத்துல என்ன தெரியுது? இது வந்து எல்லாத்தையும் எல்லாம் சிரிங்க கலகலன்னு சிரிங்க.
பாய் நாங்க கூலியால் சாமி என்ன வந்து தண்ணி நிக்கல கல்யாணத்துல பாக்க அழகா இருக்கு இவங்க நிக்கவே களி பண்ணி பாருங்களா தெரியுறியா யாருமே காணவே இருந்து நிக்குது ஐயோ எங்கடா கார் எடுத்துட்டு ஒருத்தர் போயிட்டாரா ப்ரோ திருப்பிட்டு வா ப்ரோ தார கார் எடுத்துட்டு வா அப்படியே கிளம்பலாம் கேமராக்காரங்க வந்துட்டாங்களே என்ன ஆயிடுச்சு இல்ல இங்க டயர் இறங்கி அதுக்கு இறக்காமே இருந்தேன் ஏத்திக்கலாம் தானா ஏத்திக்கலாம் இது கயிறு கட்டி இழுத்துக்கலாமாண்ணா சிமெண்ட் மூட்டைப்பா ஃபுல்லா லோடு அதெல்லாம் இழுத்து போடலாம் இழுத்து போடுவீங்களா கயிறு இருக்குதானா இறங்கிங்களா என்னடா வைல்ட்ல வச்சிருக்கீங்க வைட்லயே இருக்கும். டிங் டிங் ஐயோ வீடியோவா இருக்கு ப்ரோ எப்போ நீங்கள் ஜி தமிழில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் இங்கே ஒர்க் பண்ண அந்த தொப்பி போட்டவர் நான் யூடியூபர் கயிறு கட்டி இப்போ இழுக்கிற மாதிரி இருப்பேன் இதை வச்சா இப்போ எங்கே விடுற மாதிரி பிளானு? அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி பிளான். ப்ரோ 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 அதில் விட்டுறீங்களா? அதில் விட்டு என்ன பண்ணுறது காரை அங்கேயே நிறுத்துப்பா இல்லை இடம் இருக்கு மேலே ஏற்றுற மாதிரி ஜேசிபி அதில் ஏறினது தான். வேண்டாம் வேணாம் முதல்ல கார் வெளியே எடுத்து கொடுப்போம். ஓகே அது எங்க இறக்கவே கூடாது. அது பூரா போதும் போதும் போதும். நீங்க இது பறக்கூடாம வச்சுருக்கேன் இருக்கா இல்லையா வேறு பேட்ச் நல்லா சிக்கிக்கிச்சு. இல்லை தார் ரோட்னா தான் இழுக்கும் டக்குன்னு. முன்னாடி அந்த வண்டி கொஞ்சம் தள்ளணும், சும்மாலாம் இழுக்க முடியாது. நீ முன்னாடி கட்டி முன்னாடி இழுத்துறணும். முன்னாடி இருக்கு முன்னாடி வேணா முன்னாடி தான் இருக்கு. எனக்கு கட்ட தானே தெரியாது. எத்தனை டன் இருக்குது? அரை டன் இருக்குமாண்ணா உள்ள? 2.5 டன்னுக்கு எடுக்கணும். 50 மூட்டை சிமெண்ட் கட்டு சாமி எனக்கு முன்னாடி இங்கே இருக்கும். அதனால தான் வண்டி நவுத்துல அப்படியே விட்டேன். நீங்க போயிட்டு கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் அந்த மண்ணில் இறக்க வேணாம், நான் மண்ணை ஸ்பின் ஆகிடும். வண்டி வேணா இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுத்துக்கிறேன். என்னங்கிறேன் முன்னாடி இது கல்லு போட்டு முன்னாடியே இழுத்துட்டு இருந்தாங்க. இல்லை முன்னாடி இழுத்தனா உள்ள இறங்கும். என்ன நீ இது ஆஃப் ரோட் கார்லாம் ஓட்டணும் தெரியாது இன்னைக்கு. அன்னைக்கு அப்படிதான் போய் ஒரு இவரோட கார், அவர் என்ன காரா தாசில்தார், அவரோட கார் மணல்ல மாட்டிக்கிச்சு. அது வேற ஒரு கதை. பார்த்தா ஸ்மூத்தா போற மாதிரி தான் இருக்கும். எதுங்கண்ணா? மண் சைடு சும்மா நான் நேற்று ஜிம்முக்கு போகாம இருந்துச்சு, மத்தியானம் பிரியாணி சாப்பிடாம தான் நானே கையில் பிடிச்சி இழுத்து விடுவேன். பிரியாணி அதிகமாக நம்ம ஒரு திரும்பிட்டேன். பாகுபலி எங்க மாத்திட்டியா? இன்னும் உள்ள இருக்குது, சூடா இருக்கு. கும்பல் யாராவது வருது இருப்பா பார்க்கணும்பா, அது பார்த்துக்கலாம். நம்ம வந்து ட்ரோன் அடிக்கிற எல்லாரும் விட்டு சரிங்கண்ணா. அப்புறம் வந்து நம்ம கார் வருதுன்னு சொல்லி தலைவர் ரொம்ப கட்டினாரு. எடுக்க போறாப்ல தலைவர். என்ன 4x4 தான் ஒர்க் ஆகுது? நார்மலா இழுக்குமா? குறைஞ்சபட்சம் 3 டன் அங்க தார் இழுக்க போகுது. இழுக்கிறோம். தார் பிஸ்னஸ் 3 டன். ஏய் அந்த காரை போய் கொஞ்சம் முன்னாடி தள்ளி விடுங்க. காரா? ஐபோன் தானே? காரணே ஒரே நிமிஷம் மணலுக்குள்ளது.
கொஞ்சம் வண்டி தள்ளினீங்கன்னா நீங்கள் தள்ளினாலும் வந்துடும். டக்குன்னு பிரேக் அடிச்சிடாதீங்க, அங்கே பைப் இருக்குது பின்னாடி. முன்னாடி மட்டும் பார்த்து இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்ல ஏறி இருக்கா? அதான் நானே சொன்னேன். இது அந்தான ஃப்ரண்ட்டில் இருக்கலாங்கிறாங்க. முன்னாடி தான் ஃப்ரண்ட்டு அண்ணா ரோட்டே நல்லா இதாகிடுச்சுண்ணா. கொஞ்சம் பின்னாடி வாங்க. நீங்கள் முன்னாடி ஆள் இருக்கு ப்ரோ. வந்துருச்சா இல்லையா? இல்லை இல்லை, இறங்கி வாங்க. முன்னாடி முன்னாடி கட்டி இழுக்கணும், பின்னாடி அவுக்குறாங்க. போனீங்களா? எனக்கு தூக்கி போட்டு வந்தேன்னா என்ன இப்போ என் ஃபோன் ஊட்டி இடம் இருக்குது. மேட்டு, ஐயோ மேட்டு மாட்டிக்கிச்சு. ஃபஸ்ட் டைமு 2 10 இது நம்ம இருக்கிறோம். ஐயோ பாதி வண்டி இறங்கிருச்சு போலியே. நமக்கு இவங்க இது பண்ணி தான் இவங்க மாட்டிக்கிச்சா, நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். நமக்கு சைடு கொடுக்க போய் தான் இப்படி ஆகி போச்சு. அடியில் கொஞ்சம் கல் போட்டால் அப்படி எந்திரிக்கும்லண்ணா. நைட்டு என்ன இது இன்னைக்கு இத்தனை கண்டென்ட் வந்து மாட்டுது. ஓகேண்ணா. முன்னாடி வண்டி எடுத்துருங்க. இருக்குண்ணா. சட்டியிலேருந்து ஏதோ ஊற்றுது. வண்டியில பாட்டில் எடுத்துக்கிறா. ஓகேண்ணா. முன்னாடி வண்டி எடுத்துருங்க. அது எடுத்துறோண்ணா. அண்ணா இந்தாண்ணா வாங்க. பின்னாடி டயர் அந்தானே இருக்கு. இல்லை இல்லை, மணலில் இருக்கு. இல்லை அப்படியே விட்டு ஓட்டி விட்டு. ஓகேண்ணா, அப்படியே வாங்கண்ணா, ஸ்ட்ரைட்டாக வாங்க. ஓகேண்ணா. ஓகே ஸ்டாப். ரோட்டில் தான் இருக்குது. இப்போ வண்டி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் 2 பேர் தள்ளுங்க. கயிறு கொஞ்சம் கிட்டாக கூட போட்டுருங்கண்ணா. கிட்ட போட்டா வண்டி பின்னாடி கொஞ்சம் 2 பேர் புஷ் பண்ணுங்க. இதுலையா? ஆனால் கல் கொஞ்சம் அடியில் போடலாமா? வெறும் வண்டி ஒரே ஜோரா எங்கடா போக டைட் பண்ணிட்டு நான் ரைட்டை டைட் பண்ணிடுங்க. ஆறு அடிக்கிறேன். 2 பேரும் ஒரே தவிட்டா போகுது. பாட்டுக்கு அவசரப்படுறேன். டைட் பண்ணிங்க. சரிங்கண்ணா. ரோப் டைட் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன தெரியாது. ஆஃப் ரோட் பண்ண தெரியும், அட்வென்ச்சர் பண்ண பிடிக்கும். இன்னும் கொஞ்சம். ரோப் டைட் ஆயிடுச்சுண்ணா. இன்னும் கொஞ்சமா? ஆனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக முன்னாடி போங்க. ஓகே. ஓட்டி அவ்வளோதான். சரி, எவ்வளோ பெரிய குழி. செடி ஒரு 4 செடி வச்சிருங்க. இவ்வளோதான் இருந்துச்சு. போ நான் ஒரே புஷுனா அண்ணன் சொல்லி கொடுத்த மாதிரி இழுத்தேன், அவ்வளோதான். அது போயிட்டு ப்ரோ 3 டன் வச்சிருச்சுல போடு இருக்கும். அந்த அண்ணன் ஃப்ரண்ட் பவர் தானே கொடுத்தாரு. எடுக்கலையா? பயங்கரம். இதுக்குதான் மகேந்திரா கார் வாங்க. எங்க இருக்கு? அதுவும் மகேந்திரா தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மகேந்திரா தான். இது பொல்லேரோ. இது மகேந்திராக்கு ப்ரமோஷனா? அவங்க எனக்கு 1 ரூபாய்க்கு தரல. உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா மகேந்திராவில் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. பஞ்சாயத்து ஆஃபீஸ் தானா? பஞ்சாயத்து ஆஃபீஸ் தானே? அதான் போகும்போதெல்லாம் வைக்கிறாங்களே 70,000 ரூபா. 50,000 ரூபா. நம்ம வீட்டுக்கு தான் போகுது வண்டி.
சரி சரி பஞ்சாயத்து ஆஃபீஸுங்கிற அப்போ உங்கள் ஊருங்கிற வீட்டுக்கு ஏத்தாப்புல அதான். சரி சரி ஓகே கங்க்ராச்சுலேஷன் வெற்றிகரமாக 3வது வண்டின்னு நினைக்கிறேன் அவரு தான்டா ஹெல்ப் பண்ணாரு இது வண்டி வண்டி தான்டா ஏன் ஆக்சிடென்ட்